கிளை கழக செயலாளரோட, மாவட்ட செயலாளரோட வீடு வீடாக எப்படி செல்லணும் எஸ்ஐஆர் பணிக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த எஸ்ஐஆர் பணி இருக்கே எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. பொதுவா திமுக, அதிமுக எல்லா கட்சியிலையும் வந்து பிஎல்ஏ மீட்டிங்ஸ் போடுவாங்க. அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 60,000 பேர்னா ஒரு 20,000 25,000 பேர் தான் மொத்தமே இருப்பாங்க. ஆனா வெளியே பார்த்தா நிறைய பேர் மாதிரி தெரிவாங்க. ஆனால் இங்கு 70,000 பேர் லிஸ்ட் அண்ணன் கொடுக்கும் பொழுது டெலிகால்ஸ் மூலியமா கால் பண்ண அடுத்த ஒரே ரிங்ல போன் எடுப்பாங்க. சார், நான் இந்த பூத்துல இருந்து பேசுறேன் சார். அப்ப எனக்கு இதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணும்போது தெரிஞ்சிச்சு என்னன்னா, நீங்க சொல்றீங்களே ஃபேன்ஸ் கிளப், இவங்கெல்லாம் வந்து தேர்தலுக்கு புதுசு இல்லை. திமுக அதிமுகன்னு மாறி மாறி வேலை பார்த்து உங்களுடைய எல்லா பொய்களையும் உண்மைகளையும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. தேர்தல் அனுபவம் மிக்கவர்கள் விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து வந்தங்கிறது இப்பதான் வந்து ரொம்ப ஆராய்ச்சியா வந்து ஒர்க் பண்ணும்போது தெரிஞ்சு, அதோட சேர்ந்து இந்த எஸ்ஐஆர் பணியில முக்கியமாக வீடு வீடா போகும் பொழுது, நேற்று கூட நான் பதிவு பண்ணேன். பொதுவாக ஒவ்வொரு வீட்டுக்கும் திமுகவும் அதிமுகவும் போகும்போது ஒரு பூத்துனா கிட்டத்தட்ட 350 குடும்பம், 1000 1200 ஓட்டு இருக்கும். அதுலேயே ஒவ்வொரு தெருவு போகும்போது நீங்க சொல்லிடுவீங்க, இது திமுக வீடு, இது அதிமுக வீடு, இது பிஜேபி வீடு, இது பிஎம்கே வீடு, இது விசிகே வீடு, இது கம்யூனிஸ்ட் வீடுன்னு வரிசையா சொல்லிட்டே போவாங்க. ஆனால் இந்த அனுபவம் எனக்கு புதியது. தமிழக வெற்றி கழகத்துக்கு என்று ஒரு வீடு கிடையாது. என்னடா அது வீடு, ஒரு வீடு கூட கிடையாதான்னு நீங்க ஷாக்கிங்கா கேட்கலாம். ஏனென்றால் திமுகக்குள்ளேயும் தமிழக வெற்றி கழகத்தோடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க, அதிமுக வீட்டுக்குள்ளேயும் ஆதரவாளர் இருக்காங்க, எல்லா கட்சியோட வீட்டிலையும் ஆதரவாளர்கள் அண்ணனை உருவாக்கி இருக்காங்க. அதாவது எல்லாரும் இங்கிருந்து அண்ணன் டெல்லி போகும்போது நமக்கு உண்மை வேணும், நம்மளுடைய குடும்பத்தை இழந்திருக்கும், உண்மை வேணும். அங்க அண்ணன் வந்து திருச்சி ஏர்போர்ட்டை விட்டு இறங்கி அந்த டெல்லியில நான் அவரோட பயணிச்சேன். அந்த சிக்னல்ல நிற்கும், அந்த சிக்னல்ல நிறைய பேர் வித்துட்டு இருப்பாங்க ஏதாச்சும் பொருள், எல்லாம் ஹிந்திக்காரங்க, பெண்மணிகள் தான். திடீர்னு அண்ணன் முகத்தை பார்த்து ஒரு 20 பெண்கள் ஓடி வராங்க. எல்லாம் ஹிந்தியில பேசிட்டு என்ன பேசுறாங்கன்னு புரியல, பேரை சொல்றாங்க. அவரு அந்த மதராசி விஜய்னு ஒருத்தர், அவர் தானே இவருன்னு ஓடி வராங்க. அப்ப டெல்லியில இருக்கிற பெண்களை ரீச் பண்ணியிருக்கிறார். அப்ப இவங்க கேக்குறாங்க நமக்கு வந்து பிஎல்ஏ மெம்பர்ஸ் இருக்காங்களான்னு. நமக்கான பிஎல்ஏ மெம்பர்ஸ் 70,000 பேர் இருக்காங்க, அது ஓகே. ஆனா திமுக இன்னும் புரியல. மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய அமைச்சர் வீட்டிலேயே எங்களுடைய ஸ்லீப்பர்ஸ் இருக்காங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களுடைய முன்னாள் அமைச்சர் வீட்டிலே எங்களோட ஸ்லீப்பர்ஸ்ல இருக்காங்க.